தமிழ் சிலபஸில் நம்ம பார்க்க போகிற 27வது டாபிக் யூனிட் 3ல் உள்ள தன்வினை பிறவினை. ரொம்ப சின்ன டாபிக் தான். ஸோ இது வந்து ஸ்கூல் புக்கில் பார்த்தோம் அப்படின்னா பழைய 10th-லையும் 8th-லையும் இயல் 1 பருவம் 1 இயலில் மொழித்திறனில் இருக்குது. புதிய புத்தகத்தை பொறுத்த வரைக்கும் 9th முதல் பாடம் இலக்கண பகுதியில் தொடர் இலக்கணம் அப்படிங்கிறதுல இருக்கும். ரொம்ப சின்ன டாபிக் தான். ஸ்கூல் புக்கில் கம்மியாக தான் இருக்குது. ஆனால் ரிப்பீட்டடாக செய்வினை செயற்பாட்டு வினையும் இந்த தன்வினை பிறவினைங்கிறதையும் அடிக்கடி கேட்பாங்க. ரொம்ப சிம்பிளான ஒரு டாபிக் தான். தன் வினை அப்படின்னா ஒரு ஆள் தான் செய்யக்கூடிய வினை, அது தான் தன்வினை அப்படின்னு சொல்கிறோம். அந்த எழுவாய் அந்த செய்யக்கூடிய தானே செய்யக்கூடிய அந்த தொழிலை உணர்த்துறது தான் தன்வினை. பிறவினை அப்படின்னா அந்த வினையை பிற ஒருத்தர் செய்வார், செய்கிறது பிற ஒருத்தர் செய்வார். எழுவாய் அந்த செயலை செய்யாமல் பிறரை செய்ய வைக்கிறது தான் இந்த பிறவினை தொடர் அப்படிங்கிறது. ஸோ அவர் கட்டளை மூலமாகவோ ஏதோ ஒரு இதில் இன்னொரு ஆள் தான் அந்த வினையை செய்வார், இவர் செய்ய மாட்டார். எழுவாய் அந்த வினையை செய்ய மாட்டார். எழுவாய் அந்த வினையை செஞ்சால் தன்வினை. எழுவாய் இன்னொருத்தரை வேலை வாங்க வச்சா அது வந்து பிறவினை அப்படின்னு சொல்கிறோம். இதில் வி பி போன்ற விகுதிகள் இடம்பெறும். செய் வை பண்ணு அப்படிங்கிற துணை வினைகள் இடம்பெறும். எடுத்துக்காட்டுக்கு இப்போ பாத்திமா திருக்குறள் கற்றாள் அப்படின்னா பாத்திமாங்கிறது தான் எழுவாய். பாத்திமா தான் என்ன செய்கிறாங்க, அந்த வினை செய்கிறாங்க. கற்றுக்கொள்ளுதல் அப்படிங்கிற வினையை பாத்திமா கற்றாள், அதனால் அது வந்து எழுவாயே செய்யக்கூடியதுனால தன்வினை அப்படின்னு சொல்கிறோம். இது பாத்திமா திருக்குறள் கற்பித்தாள் அப்படிங்கிறது பாத்திமா திருக்குறள் கற்பித்தாள் அப்படின்னா இன்னொருத்தருக்கு சொல்லி கொடுக்குறாங்க. அப்போ அங்கே கற்றல் அப்படிங்கிற வேலை யார் செய்வா? யாரோ ஒருத்தர் பிறர் செய்கிறாங்க. இவங்க கற்றுக் கொடுக்குறாங்க, ஆனால் கற்றல் இங்கே பாத்திமா கற்றாள் அப்படிங்கிற மாதிரி இன்னொருத்தர் தான் என்ன செய்கிறாங்க, பாத்திமா கிட்டேருந்து கற்றுக்குறாங்க. அப்போது அதை தான் பிறவினை அப்படின்னு சொல்கிறோம். இந்த கற்றாள் அப்படிங்கிறது அந்த பி அப்படிங்கிற அந்த மாதிரி விகுதிகள் வருகிறது, அதை தான் என்ன சொல்கிறோம், பிறவினை அப்படின்னு சொல்கிறோம். இப்போது பந்து உருண்டது, அப்போ பந்து என்ன செய்யுது, பந்து அதுவாகவே என்ன செய்யுது, உருளுது. அப்போ எழுவாய் செய்யக்கூடிய வினை, அதனால் தன்வினை அப்படின்னு சொல்கிறோம். ஆனால் இங்கே உருட்ட வைத்தான், பந்தை உருட்ட வைத்தான். அப்போ உருட்டினான் அப்படின்னா அவனே உருட்டுவான். உருட்ட வைத்தான் அப்படின்னா உருட்டுறது அவன் இல்லை, வேற ஒரு ஆள், இவன் உருட்ட வைக்கிறான். அப்படி வைக்கிறான் அப்படின்னு வந்துட்டாலே அது என்னது, பிறவினை. ஏன்னா அந்த வேலையை இவர் செய்ய மாட்டார். அடுத்து அவன் திருந்தினான், அவனை திருந்துறான். இப்போது அவனை திருந்த செய்தான், திருத்துவித்தான் அப்படின்னா அது பிறவினை. இன்னொருத்தனை திருந்த செய்கிறான், திருந்தினது யார், பிறர், வேற ஒரு ஆள். அவர்கள் நன்றாக படித்தனர், அவங்க படிக்கிறாங்க. தந்தை மகனை நன்றாக படிக்க வைத்தார். வை அந்த மாதிரி பண்ணு செய் அதெல்லாம் என்னது, பிறவினையில் வரக்கூடியது. அப்போ தந்தை எங்கே படிக்கலை, மகனை தான் படிக்க வைக்கிறாரு. அப்போ படித்தலுங்கிற தொழிலை யார் இங்கே எழுவாயாக வந்திருக்காங்களோ அவங்க செய்யலை, அவருக்கு பதிலாக வேற ஒருத்தர் செய்கிறார். அடுத்து அப்துல் நேற்று வந்தான், அப்துல்லே வர்றாரு. அப்போ அந்த எழுவாய் வந்து வருகிற அப்படிங்கிற மாதிரி செயலை, வருதல் அப்படிங்கிற செயலை செய்யுது. அதனால் என்ன செய்கிறோம், தன்வினைன்னு சொல்கிறோம். அப்துல் நேற்று வருவித்தான், அப்துல் யாரையோ ஒரு ஆளை எங்கேயோ ஒரு இடத்துலேருந்து இங்கே வர வச்சுருக்கான், வர வைத்தான், வருவித்தான் அப்படின்னா வந்தது வேற ஒரு ஆள். அப்போ அந்த வருதல் அப்படிங்கிற செயலை செஞ்சது வேற ஒரு ஆள். எழுவாய்ங்கிறது என்ன செஞ்சாங்க, எழுவாய் அங்கே வர வச்சுருக்கான், அவ்வளோதான். நான் திடலில் ஓடினேன். திடலில் ஓடினது யார், நான் வந்து திடலில் ஓடினேன். அப்போ நான் அந்த செயலை செய்கிறதுனால அதை தன்வினை அப்படின்னு சொல்கிறோம். திடலில் மிதிவண்டியை ஓட்டினேன். இப்போ நான் ஓடினேன் அப்படின்னா அதை என்ன சொல்லுவோம், தன்வினை அப்படின்னு சொல்லுவோம். அந்த எழுவாய் செய்யக்கூடிய வினை. இது வந்து மிதிவண்டி தான் என்ன செய்யுது, ஓடுது, ஓட வைத்தார். மிதிவண்டி என்ன செய்கிறாரு, ஓட்டுறாரு. அப்போது மிதிவண்டியை ஓட்டுவித்தது தான் யார், இந்த எழுவாய். அப்போது மிதிவண்டியை ஓட்டினேன் அப்படிங்கிறது பிறவினையில் வரும். இந்த மாதிரி சில வித்தியாசமான வார்த்தைகள் தான் நம்மளை கன்ஃபியூஸ் பண்ணிவிடும். இது புத்தகத்தில் இருக்குது, 9th இருக்குது. திடலில் மிதிவண்டியை ஓட்டினேன் அப்படிங்கிறது பிறவினை தொடர். அடுத்து பதவியை விட்டு நீக்கினான். அப்போது ஒருத்தனை வேலை விட்டு நீக்கியிருக்கான் அப்படின்னா அதை வந்து என்ன சொல்கிறோம், பிறவினை. இது வந்து பிறவினை. இதை தன்வினையாக மாற்றினா பதவியை விட்டு நீங்கினான்னா அவனே என்ன செய்வான், வேலையை விட்டு போயிடுவான். அடுத்து பிறவினை தொடராக மாற்ற சொல்லியிருக்காங்க. மொழியியல் அறிஞர்கள் திராவிட மொழிகளை ஆய்வு செய்தனர். அப்போது இது எப்படி மாற்றலாம், மொழியியல் அறிஞர்கள் திராவிட மொழிகளை ஆய்வு செய்ய வைத்தனர் அப்படின்னாலும் அது பிறவினையாக மாறிடும். நிலவன் சிறந்த பள்ளியில் படித்தார். அப்போது நிலவன் சிறந்த பள்ளியில் படிப்பித்தார் அப்படின்னாலோ படிக்க வைத்தார் அப்படின்னாலோ அது வந்து பிறவினையாக மாறும்.
அன்பரசன் திருக்குறளை கற்றான் அப்படின்னா அது தன்வினை. அதை பிறவினையாக மாற்றணும்னா அன்பரசன் திருக்குறளை கற்பித்தான் அப்படின்னாலோ கற்க வைத்தான் அப்படின்னாலோ அது என்னது? பிற வினை. ரொம்ப சின்ன டாபிக் தான். மொழிபெயர். மொழிபெயர் அப்படிங்கிறது தன்வினையாக அப்படி மாற்றணும். மொழிபெயர்த்தான், மொழிபெயர்ப்பித்தான் பிறவினையாக மாற்றணும். பயன்படுத்தினான், பயன்படுத்திவித்தான், பயன்படுத்த வைத்தான் அப்படின்னு கூட சொல்லலாம். அடுத்து இப்போ இங்கே எழுவாய் அதாவது பெயர்ச்சொல் கொடுத்துருக்காங்க, வினையடியும் கொடுத்துருக்காங்க. அதை தன்வினை பிறவினையாக மாற்ற சொல்லியிருக்காங்க. இப்போ காவியா வரைந்தால் இது ஒரு பெண்பால், அதனால் அது என்ன இதில் எழுவாய்ங்கிறது ஒரு பெண்பால். அப்போ அது எதில் முடியணும்? வரைந்தாள், ஆள் அப்படிங்கிற அந்த வினைமுற்றில் முடியணும். அப்போது காவியா வரைந்தாள் அப்படின்னா தன்வினை, காவியா வரைய வைத்தாள் அப்படின்னா அது வந்து என்னது? பிற வினை. அடுத்து கவிதை நனை அப்படின்னா கவிதையால் நனைந்தான், கவிதையில் நனைந்தான் அப்படின்னா அது ஒரு ஆளை குறிக்கும். கவிதையில் நனைய வைத்தான் அப்படின்னா அது பிறவினை. இலை அசைந்தது, இலை அசைய வைக்கப்பட்டது அல்லது இலை அசைவித்தான் அப்படின்னா அது எதில் வரும்? இந்த பிறவினையில் வரும். மழை சேர்ந்தது அப்படின்னா மழையாகவே பூமியில் சேர்ந்தது, அது தன்வினை. மழை சேர்க்கப்பட்டது அப்படின்னா யாரோ ஒருத்தர் சேர்ந்துருக்காங்க அப்படின்னு பொருள் வரும். ஸோ அடுத்த டாபிக்கில் பார்க்கலாம். நன்றி.